APM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சூர்யா சம்பத். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீடு 40 கோடி ரிங்கிட்டாக உயர்வு. இரண்டாம் கட்ட BPR உதவி திட்டம் நாளை தொடங்கி கட்டம் கட்டமாக பகிர்ந்தளிக்கப்படும். நாட்டில் இன்று புதிதாக 3551 பேருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அதனை தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் மிக அதிகமாக 1137 புதிய தொற்று சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதற்கடுத்த நிலையில் கோலாலம்பூரில் 447 சம்பவங்களும், சரவாக்கில் 391 சம்பவங்களும் பதிவாகின. தொற்றிலிருந்து குணமடைந்தவர் எண்ணிக்கை 2709 ஆகும். 354 நோயாளிகள் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று புதிதாக 19 உயிரிழப்புகள் பதிவாகின. பணியிடங்களை உட்படுத்திய 8 தொற்று பரவல்கள் உட்பட புதிதாக 14 தொற்று பரவல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாட்டில் இதுவரை பதிவாகியிருக்கும் மொத்த COVID-19 சம்பவங்களின் எண்ணிக்கை 4,27,927 ஆகும். மாநில அரசாங்கங்களுக்கு இவ்வாண்டு வழங்கப்படும் ஒதுக்கீடுகள் ஆதரவுகளில் 4 கூறுகளை மேம்படுத்த கூட்டரசு அரசாங்கம் இணங்கியுள்ளது. அவ்வகையில் எல்லா மாநிலங்களுக்கும் இவ்வாண்டு வழங்கப்படும் 35 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு 40 கோடி ரிங்கிட்டாக உயர்த்தப்படும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. மாநில அரசாங்கங்களின் பொருளாதார அடிப்படை வசதி, மக்கள் நல்வாழ்வு, மேம்பாட்டு நிலை அடிப்படையில் அந்த ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. பிரதமர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையில் மந்திரி பசார், முதலமைச்சர்கள் மெய்நிகர் வாயிலாக பங்கேற்ற தேசிய நீதிமன்ற கூட்டத்தில் இது அறிவிக்கப்பட்டது. COVID-19 தொற்று பரவலால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான மாநிலங்களின் நிலையை கூட்டரசு அரசாங்கம் கருத்தில் கொண்டிருக்கிறது. எனவே நிதி பற்றாக்குறைக்கு தீர்வு காண மாநில வைப்பு நிதி வாரியத்தில் இருந்து 44 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்படுவதாகவும் நிதி அமைச்சு குறிப்பிட்டது. அந்த நிதியை கொண்டு சாலை, செப்பனிடுதல் உள்ளிட்ட சிறிய அளவிலான குத்தகை பணிகளை மாநில அரசாங்கங்கள் மேற்கொள்ள இயலும் என்றும் அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. கொள்ளை நோய் காரணமாக வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும் மாநில அரசாங்கங்கள் சிறிய அளவிலான மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ள 26 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட BPR உதவி திட்டம் நாளை தொடங்கி கட்டம் கட்டமாக பகிர்ந்தளிக்கப்படும் என நிதி அமைச்சர் தங்கு டாத்துஸ்ரீ ஜாஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். 275 கோடி ரிங்கிட்டை உட்படுத்தியுள்ள அந்த உதவி திட்டத்தின் கீழ் தினசரி ஊதியத்தை சார்ந்திருப்பவர்கள் COVID-19 வைரஸ் பெருந்தொற்றால் வருமானம் பாதிக்கப்பட்ட 84 லட்சம் பேர் பயன்பெறுவர். 150 ரிங்கிட் முதல் 600 ரிங்கிட் வரையிலான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவ்வகையில் இவ்வாண்டு மட்டும் 468 கோடி ரிங்கிட்டை இந்த இரண்டாம் கட்ட BPR திட்டத்தில் உள்ளடக்கி இருப்பதாக அமைச்சர் சொன்னார். 52வது லக்சனா அறிக்கையில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். ஊழியர் சேமநிதி வாரியத்தின் அயலஸ்தாரி திட்டத்தின் கீழ் கடந்த மாதம் 16ஆம் தேதி வரையில் 1960 கோடி ரிங்கிட் மீட்டுக் கொள்ளப்பட்டது. அது 52,60,000 சந்தாதாரர்களை உட்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் ஐசினர் திட்டத்தின் கீழ் 62,90,000 சந்தாதாரர்களின் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. 5,590 கோடி ரிங்கிட்டை அது உட்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் உதவிகள் இலக்கிடப்பட்ட குழுவினரை சென்றடைவதை உறுதி செய்ய தரவு சேகரிப்பும் தகவல் சரிபார்க்கும் நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. பஹாங் சுங்காய் ருவானில் 16 பகுதிகளிலும், சம்பிலேட்டில் 7 பகுதிகளிலும் இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் கோத்தா திங்கியில் உள்ள துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் விளையாட்டு பள்ளியிலும் அவ்வுத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தொற்று எண்ணிக்கை திடீர் ஏற்றம் கண்டதைத் தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மூத்த தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில்
பஹாங், தமன் ஸ்ரீ டேசா, கோலாக்ராவ், தெமர்லோ ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளது. இதற்கிடையில் எஸ்ஓபி விதிகளை மீறிய குற்றத்திற்காக நேற்று 411 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 408 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட நிலையில் 3 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூரில் இன்று தொடங்கி மே 17ஆம் தேதி வரை PKP நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நடப்பில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தடை விதிக்கப்பட்ட நடவடிக்கைகளை தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிவித்திருக்கிறது. PKP காலகட்டத்தில் இரவு கேளிக்கை மையங்கள், கராோகே மையங்கள், திரையரங்கு, கேளிக்கை பூங்காக்கள் ஆகியவை செயல்பட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பா உள்ளிட்ட உடம்புப்பிடி மையங்களும் செயல்படக்கூடாது. தொடுதலை உட்படுத்திய விளையாட்டு, உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள முடியாது. உள்ளரங்கு, பகுதி மூடப்பட்ட அரங்கு ஆகியவற்றிலும் அவற்றை மேற்கொள்ள இயலாது. விளையாட்டு மையங்கள், அரங்குகளுக்கு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க இயலாத மலையேறுதல், நெடுவோட்டம் ஆகியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. PKPD விதிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் சுற்றுலா நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்நாட்டினருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அயல் நாட்டினர் தொடர்புடைய அமைச்சின் வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படுகின்றனர். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க இயலாத ஓரிடத்தில் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக MKN விவரித்தது. இவ்வேளையில் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கான LRT இலகு ரயில் சேவை வழக்கம் போல காலை மணி 6 தொடங்கி நள்ளிரவு மணி 12 வரையில் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக LRT நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்மி முகமது ஜயீன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நடப்புக்கு வந்த முதல்கட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை தொடர்ந்து LRT இலகு ரயில் சேவையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை 45 விழுக்காட்டை மட்டுமே எட்டியுள்ளது. எனவே ரயில் பெட்டிகளிலும் நிலையங்களிலும் கூட்ட நெரிசலாக இருக்கும் என்ற ஐயத்திற்கு இடமில்லை. அத்துடன் அங்கு கடுமையான SOP விதிகள் பின்பற்றப்படுவதை அஸ்மி முகமது ஜயீன் சுட்டிக்காட்டினார். மக்கள் அதிகமாக கூடும் நேரங்களில் வழக்கம் போல் 3 நிமிடங்களுக்கு ஒருமுறை LRT சேவையும் 4 நிமிடங்களுக்கு ஒருமுறை MRT சேவையும் இருக்கும். எனினும் நாட்டின் அண்மைய நிலவரங்களை பொறுத்து அது மாறுபடலாம் என அவர் கூறினார். நாளை தொடங்கி தலைநகரில் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலுக்கு கொண்டுவரப்பட்டாலும் ரமலான் மற்றும் பெருநாள் சந்தைகள் தொடர்ந்து செயல்படும். கூட்டரசு பிரதேச அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா அதனை உறுதிப்படுத்தினார். ரமலான் சந்தைகள் தினமும் மாலை மணி 3 முதல் இரவு மணி 8 வரையில் சுமார் 5 மணி நேரங்களுக்கு செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன. அதே சமயம் பெருநாள் சந்தைகள் காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை செயல்படலாம். இவை அனைத்தும் கடுமையான SOP விதிகளுக்கு உட்பட்டுள்ளன. வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டதால் அவற்றை விற்று தீர்க்க வேண்டியிருக்கும் நெருக்கடியையும், சந்தைகள் திறக்கப்பட்டிருக்கும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் தொற்று சம்பவங்கள் ஏதும் பதிவாகவில்லை என்பதையும் வணிகர்கள் தங்கள் முறையீட்டில் குறிப்பிட்டுள்ளனர். ஆகையால் எஞ்சியுள்ள இன்னும் சில தினங்களுக்கு தங்கள் வியாபாரத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். வணிகர்கள் முன்வைத்த அந்த முறையீடுகளை பரிசீலித்த பின்னர் ஊராட்சி தரப்பு அதற்கான அனுமதியை வழங்கியதாக தான் ஸ்ரீ அன்வார் மூசா செய்தியாளர்களிடம் கூறினார். PKP நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் படப்பிடிப்புகள் அனைத்தையும் நடத்தலாம். ஆயினும் படப்பிடிப்பு அனுமதி சிறப்பு சான்றிதழை பெற வேண்டும். இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஃபீனாஸின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் அதற்கான விண்ணப்பத்தை செய்யலாம். தேசிய பாதுகாப்பு மன்றம் வரையறுத்திருக்கும் SOP விதிகள் வழிகாட்டல்களுக்கு உட்பட்டு அந்த விண்ணப்பம் இயற்றப்பட்டிருக்கிறது. PKPP வட்டாரங்களில் நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு ஏற்ப படப்பிடிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். தொற்று தடுப்பு, சுகாதார பரிசோதனை, மனைகளில் துப்புரவு, கிருமி நாசினி தெளிப்பு, தனிமனித இடைவெளி ஆகியவற்றை பின்பற்றுவதுடன் பணியாளர்கள் வேலை பாதுகாப்பு, அவசர நேர எதிர்வினை ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என ஃபீனாஸ் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 191 புறநகர் சமூக மையங்களை இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்கி தடுப்பூசி பதிவு மையங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. புறநகர் மேம்பாட்டு அமைச்சு புறநகர் பகுதி மக்கள், குறிப்பாக முதியவர்கள் COVID-19 தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வதை எளிதாக்கும் முயற்சியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது.
திரங்கானுவில் 31 புறநகர் சமூக மையங்கள் உள்ளன. கடாவிலும் ஜொஹூரிலும் முறையே 30, 24 சமூக மையங்கள் இருப்பதாக புறநகர் மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் அஹ்மத் கூறினார். அவற்றை தடுப்பூசி பதிவு மையங்களாக மாற்றி அமைப்பதன் வழி புறநகர் வாழ் மக்களில் 23 விழுக்காட்டினர், அதாவது 76 லட்சம் பேர் தடுப்பூசிக்கு பதிந்து கொள்வதை உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். அதன் வழி தேசிய நோய் எதிர்ப்பு திட்டத்தை துரிதப்படுத்துவதோடு பதிவு முறையிலும் 30 விழுக்காடு எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடும். முன்னதாக மர்சிங் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுல்தான் இப்ராஹிம் மண்டபத்தில் மேற்கொள்ளப்படும் கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தில் பங்கேற்ற பின்னர் டாக்டர் அப்துல் லத்தீப் செய்தியாளர்களிடம் பேசினார். திட்டமிட்ட குற்றச் செயல்களை புரியும் நந்தகுமார் குண்டர் கும்பலைச் சேர்ந்த 7 மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்று ஈப்போ செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். அக்கும்பல் 2018ஆம் ஆண்டில் இருந்து வீடு புகுந்து திருடுவது மற்றும் கும்பலாக கொள்ளையிடுவது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வருவதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட குணசேகரன், முகமது ஃபிர்டவுஸ் அப்துல்லா, எஸ் ராகுல்ஜித் சிங், பி கமால்ராஜ், என் பூபாலன், எஸ் குமரன் மற்றும் ஜி பிரேம் ஆகிய 7 இதுவரை எந்தவொரு வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 23 இருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். நீதிபதி நோரஷிமா கலிட் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அனைவரும் அதனை புரிந்து கொண்டதாக தலையசைத்தனர். அவர்கள் அனைவரும் 2018 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து 2020 பிப்ரவரி மாதம் வரைக்குமான இடைப்பட்ட காலத்தில் நந்தகுமார் குண்டர் கும்பலில் இணைந்து கிந்தா மாவட்டத்தில் திட்டமிட்ட குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 130V விதியின் கீழ் அவர்களுக்கு அதிகபட்சம் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். அவர்களை உத்தரவாதத்தின் கீழ் விடுவிக்கவும் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இவ்வழக்கை உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றும் போது அதற்கான விண்ணப்பத்தை மேற்கொள்ளலாம் என நீதிபதி கூறியுள்ளார். இவ்வழக்கு விசாரணை வரும் ஜூன் 8ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நடப்பில் இருக்கும் பெருநாள் கால விலை கட்டுப்பாட்டு திட்டம் முடிவடைந்த பின்னரும் அத்தியாவசிய பொருட்களின் உச்சவரம்பு விலை கட்டுப்படுத்தப்படும். கோழி, இறைச்சி மற்றும் காணாங்கழுத்தி மீன் விலை உயர்ந்தால் அந்த விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உள்நாட்டு வாணிப பயணிட்டாளர் விவகார துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரோசுல் வாஹித் தெரிவித்தார். பெருநாள் காலம் இல்லை என்றாலும் பயணீட்டாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொருள்களின் விலை கட்டுப்படுத்தப்படுவதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். பொருட்களின் விலை திடீரென ஏற்றம் கண்டால் அதனை கட்டுப்படுத்த இந்த அணுகுமுறை கையாளப்படும். திரங்கானு பண்டார்பஹரு கீஜாலில் அமைந்துள்ள பேரங்காடியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கடந்த மாதம் 21ஆம் தேதி வரையில் பெருநாள் கால விலை கட்டுப்பாட்டினை பின்பற்ற தவறியது தொடர்பில் 203 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. விலை பட்டியலை வைக்க தவறியது, விலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை குறிக்கும் இளஞ்சிவப்பு அட்டையை வைக்காதது, அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்தது ஆகியவை அதில் அடங்கும். பஹாங் குவாந்தான் மாவட்டத்தில் PKP நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு விதிக்கப்படுவதை தவிர்க்க கோவிட்-19 தினசரி தொற்று எண்ணிக்கை கட்டுப்பாட்டில் இருப்பது அவசியம். முகக்கவசம் அணிதல், தனிமனித இடைவெளியை பின்பற்றுதல், தேவையான நேரங்களில் மட்டுமே வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்ற நிர்ணயிக்கப்பட்ட SOP விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஜலீல் ஹசான் கேட்டுக் கொண்டார். பஹாங் மாநில அரசாங்க செயலாளர் டாக்டர் சலேஹுடின் இஷாக் தலைமையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் குவாந்தானில் தினசரி தொற்று எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. நோன்பு பெருநாளின் போது பொதுமக்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்றுவது அவசியம். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு அமலில் இருக்கும் பகுதிகளில் குறிப்பிட்ட நேரத்தில் 25 பேர் மட்டுமே ஒரு வீட்டில் கூட முடியும். ஜப்பானில் நடைபெற்ற ஃபீனா உலக முக்குளிப்பு போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் தேசிய நீச்சல் தாரகை பண்டிலேலா ரீனோங். மகளிருக்கான ஒற்றையர் 10 மீட்டர் பிரிவில் வாகை சூடிய அவருக்கு பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடீன் அல் முஸ்தபா பில்லாஷா தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். 28 வயதான பண்டலேலா நாட்டின் பெயரை உலக அரங்கில் மிளிரச் செய்து
புதிய சாதனையை படைத்திருப்பதாக பேரரசர் புகழாரம் சூட்டினார். டோக்கியோ நீச்சல் மையத்தில் நடைபெற்ற 7 சுற்று ஆட்டங்களில் தமது திறமையை வெளிப்படுத்தி 355.7 புள்ளிகளை ஈட்டி முதலிடத்தை வென்றார். இம்முறை நாட்டை பிரதிநிதித்து உலக கிண்ண போட்டியில் களமிறங்கிய தேசிய நீச்சல் குழுவினரில் தங்கம் வென்ற ஒரே நபராக பண்டலிலா திகழ்கிறார். எதிர்வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அட்டவணையிடப்பட்டுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து பண்டலிலா ரினோங், லியோங் முன்யே, வேண்டி ஞான்யே, நூர் டபிதா சப்ரி மற்றும் சியோங் ஜுன்ஹோங் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். குறளும் விளக்கமும். குறள் 583. ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொள கிடந்தது இல். எல்லார் இடத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரை கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வழியே இல்லை என்கிறது அந்த குறள். அன்பர்களே, சவாலான இந்த காலகட்டத்தில் மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் பொய் செய்திகளை புறக்கணிப்போம், அவற்றின் பரவலை தடுப்போம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.